வணக்கம். சதுரங்க மீடியாவில் உங்களை வரவேற்கிறேன். பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியான என்டிஏ தான் வெற்றி பாதையில் உள்ளது. கிட்டத்தட்ட 200 இடங்களை தொடுவது என்பது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. ஆனால் கேள்வி என்னவாம்? ரூபாய் 2500 மாதாந்திரம் வாக்குறுதி கொடுத்த தேஜஸ்வி யாதவ் தோற்க ஏற்கனவே ரூபாய் 10,000 கொடுத்த நிதிஷ்குமார் எப்படி வென்றார்? இன்று இந்த வெற்றிக்கு பின்னால் உள்ள 5 ரகசிய காரணிகளை உங்களுக்கு சொல்ல போகிறோம். முழு வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். முதலாவது மற்றும் மிகப்பெரிய காரணி பெண்களின் வாக்கு. நிதிஷ்குமார் 10,000 சுனாவு ஹே தூஸ்ரி தரஃப் கட்டா சர்க்கார் ஹே என்ற முழக்கத்தை போட்டார். தமிழில் சொல்லணும்னா ரூபாய் 10,000 கொடுக்கும் அரசு வேண்டுமா, இல்லை சட்டம் ஒழுங்கு இல்லாத அரசு வேண்டுமா? இந்த முழக்கம் பிரச்சாரத்தின் மையமாக இருந்தது. முக்கியம் என்னவென்றால் இந்த ரூபாய் 10,000 திட்டம் ஏற்கனவே 1.3 கோடி பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. வாக்குறுதி மட்டும் இல்லை, நிஜமான பணம். இதன் விளைவு 71% அதிகமான பெண்கள் வாக்களித்தார்கள். அந்த வாக்குகள் பெரும்பாலும் நிதிஷ்குமாருக்கே சென்றிருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. இங்கேதான் தேஜஸ்வி யாதவ் தவறு செய்தார். அவர் மாதந்தோறும் ரூபாய் 2,500 வாக்குறுதி அளித்தார். ஆனால் நிதிஷ்குமார் ஏற்கனவே ஒரே தடவையாக ரூபாய் 10,000 கொடுத்து விட்டார். மக்களின் மனதில் வாக்குறுதி மற்றும் நிஜ நடைமுறை இடையே உள்ள வித்தியாசம் தெளிவாக தெரிகிறது. நிஜமான பணத்தின் முன்னால் வாக்குறுதி எடை போடவில்லை. இரண்டாவது பெரிய காரணி பயத்தின் அரசியல். பிரதமர் மோடி தனது பிரச்சாரத்தில் கட்டா, துனாலி, ரங்தாரி என்று தொடர்ந்து பேசினார். இதன் அர்த்தம் துப்பாக்கி, குண்டுகள், சட்டம் ஒழுங்கின்மை வேண்டுமா? இது ஆர்ஜேடி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் ஜங்கிள் ராஜ், அதாவது வனராஜ்யம் திரும்பிவிடும் என்ற ஒரு அச்சத்தை வாக்காளர்களின் மனதில் ஏற்படுத்தியது. மோடியின் சொல் சக்தி இந்த பயத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்தது. மூன்றாவது காரணி இலவச மின்சாரம் மற்றும் ஓய்வூதியம். 125 யூனிட் வரை இலவச மின்சாரம் கிராமப்புற மக்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம். மின்கட்டணம் இல்லாதது ஒரு வரப்பிரசாதம் போல் இருந்தது. முதியோர் ஓய்வூதியத்தை ரூபாய் 400 ரூபாய் 1,100 உயர்த்தியது. முதிய ஜெனரேஷனின் மனதை கவர்ந்தது. இந்த 2 திட்டங்களும் நிதிஷ்குமார் பல செக்ஷன் மனதையும் தொட்டார் என்பதை காட்டுகிறது. நான்காவது மற்றும் மிகப்பெரிய முக்கியமான காரணி சாதி சமன் செய்யப்பட்ட கூட்டணி. இது தமிழ்நாடு அரசியலை போலெல்லாம் பீகாரில் ஆர்ஜேடி கட்சி ஒரு குறிப்பிட்ட சாதி அடிப்படையிலான கட்சியாகவே செயல்படுகிறது. அவர்கள் நிறுத்திய 143 வேட்பாளர்களில் 56 பேர் ஒரே ஒரு யாதவ் சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் பாஜக ஜேடியு கூட்டணி என்ன செய்தது? அனைத்து சமூகத்தினருக்கும் வாய்ப்பு கொடுத்தது. யாதவ் சமூகத்தை சேர்ந்த 6 பேரை மட்டுமே நிறுத்தியது. இதன் மூலம் யாதவ் அல்லது அனைத்து சமூகங்களின் வாக்குகளையும் ஒன்று திரட்டி எதிர் வாக்குகளை அள்ளிவிட்டார்கள். ஆர்ஜேடியின் முக்கிய வாக்கு வங்கி 16% யாதவ் சமூகம் மற்றும் முஸ்லிம் வாக்குகள் தான். ஆனால் என்டிஏ அனைத்தும் மற்றும் சமூகங்களின் சப்போர்ட்டை பெற்றுவிட்டது. சுருக்கமாக சொல்லணும்னா பீகார் தேர்தலில் என்டிஏ வெற்றியின் ஃபார்முலா இதுதான். பெண் வாக்கு நிஜமான ரூபாய் 10,000 திட்டத்தின் மூலம் பயம் ஜங்கிள் ராஜ் திரும்பும் என்ற பயத்தை ஏற்படுத்தி சமூக இன்ஜினியரிங் அனைத்து சமூகங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தது. ஆர்ஜேடியின் சாதி அடிப்படையான வாக்கு வங்கியை முறியடித்தது. பிரதமர் மோடியின் கருவி தேசிய அளவிலான தாக்கம். இந்த காரணிகள் தான் தேஜஸ்வி யாதவின் கனவுகளை நிறைவேற்றாமல் நிதிஷ் மோடி கூட்டணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தது.